காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மினமலம் நேயர்களுக்கு வணக்கம். விராலிமலை தொகுதியில் திமுக வேட்பாளராக களம் இறங்கி கடும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் திரு கே செல்லப்பாண்டியன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் மேடம். பிரச்சாரம் கடும் பிரச்சாரம்னே நான் சொல்லிட்டேன். நீங்க சுற்றி சுழன்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. முதல்வர் அவர்களும் ரோட் ஷோ நடத்திருக்காங்க. துணை முதலமைச்சர் அவர்களும் வந்து விராலிமலை தொகுதிக்கு உங்களுக்காக அவங்க வாக்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுப்பதற்கு உங்கள நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படி போகுது சார் பிரச்சாரம்? மக்கள் கிட்ட எப்படி ஆதரவு இருக்கு? துணை முதலமைச்சர் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 5ஆம் தேதி வந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா ஆண்களும் பெண்களும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கட்சி தொண்டர்களை தாண்டி கூட்டணி தோழர்களை தாண்டி பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் பிரமிச்சு போயிட்டேன். அதில் துணை முதலமைச்சர் யார் ஊருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வேட்பாளரை பற்றி குட்கா விஜயபாஸ்கர் அவர் திரும்ப இந்த தொகுதியில் ஜெயிக்கக்கூடாது, தினம் ஒரு நாடகத்தை போடுவார், அதனால மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு துணை முதலமைச்சர் கேட்டப்ப மிகப்பெரிய ஆக்கிரமித்து வரவேற்கிறாங்க மேடம். அது எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதுக்கு பின்னாடி முதலமைச்சர் 11ஆம் தேதி வந்தாங்க. 11ஆம் தேதி காலையில் வாக்கிங் அதான் திட்டமிடல். ஆனால் அது வாக்கிங் வந்து ரோட் ஷோவாக போயிடுச்சு. எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள், தாய்மார்கள், பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் எல்லாம் வந்து சாலையில் ஈடுபடல வாக்கிங் போகும் தெரியும். அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்தில் நீந்தி தான் நாங்கள் முதலமைச்சரை கூட்டிகிட்டு போனோம். அது அப்போ ஒரு அம்மா வந்து மகாராஷ்டிரா நீ நல்லா இருக்குன்னுப்பா அப்படின்னு சொன்னாங்க. முதலமைச்சர் உங்களுக்கு என்ன வேண்டுமான்னு கேட்டதுக்கு அந்த அந்த வயதான பெண் வந்து நீங்கள் எல்லா திட்டத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இந்த தொகுதி எம்எல்ஏ ஒரு அரசு கலைக்கல்லூரி கூட இங்கே கொண்டுகிட்டு வரல, 2 தடவை அமைச்சர், ஒரு தடவை எம்எல்ஏ, 15 வருஷம் இருக்கவர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டுகிட்டு வரல, என்ன காரணம் அப்படின்னு என்னை முதலமைச்சர் கேட்டார். அப்போ 24 கல்லூரியில் அவரோட கேம்பஸில் நடத்திக்கிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் காலேஜ் கொண்டு வந்தால் தன்னோட கல்லூரிகளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு அவர் கவர்மெண்ட் காலேஜை கொண்டு வரலன்னு முதலமைச்சர்கிட்ட சொன்னான். இது நடந்தது காலை 9 மணி 8:45. மாலை 5 மணிக்கு புதுக்கோட்டையில் பொதுக்கூட்டம் வேணும். பொதுக்கூட்டத்தில் முதல் அறிவிப்பா விராலிமலை தொகுதிக்கு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வருவோம் அப்படின்னு திட்டத்தை முதலமைச்சர் கொடுத்தது. காலையில தானே கேட்டான், மாலையிலே அறிவிச்சிட்டாரு. அப்ப இவர் வேட்பாளராக இருக்கையிலே முதலமைச்சர்கிட்ட சொல்லி நமக்கு 7 மணி நேரத்தில் காலேஜ் வாங்கிட்டு முடியுது. இவர் எம்எல்ஏ வந்தா இன்னும் நிறையா திட்டங்கள் நம்முடைய பகுதிக்கு தொகுதிக்கு கிடைக்குங்கிற தன்னம்பிக்கையை மக்கள்கிட்ட உருவாக்குனது நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கியிருக்காரு. அது எனக்கு மிகப்பெரிய வலிப்பு. அதை சொல்லி தான் போகட்டுக்கு. திமுக அரசுடைய மக்கள் நல திட்டங்கள் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு பலம் அப்படின்னு கூட நீங்க போறப்பெல்லாம் மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்க்க வைப்பால, அது என்னவா இருக்கு? ஏன்னா நீங்க சொன்னீங்க தொடர் வெற்றி விஜயபாஸ்கர் அவர்கிட்ட, அது அது அவருடைய கோட்டைங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது அதுல தாண்டி என்னென்ன குறைகள் இருக்கு, நீங்க என்ன நிவர்த்தி பண்ண போறீங்க?
எல்லாரும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காரு மேடம். அவர் வந்து பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் ஜெயிக்கல. தடவை அவர் ஜெயிச்சது 6000 ஓட்டு. லாஸ்ட் டைம் ஜெயிச்சது 24,000 ஓட்டு. இப்போ அவருக்கு பல தொழில்கள் இருக்கு. அந்த தொகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரசர் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அதிர்வு ஏற்பட்ட அந்த பகுதி மக்களோட ஆட்சேபனை நிறையா இருக்கு. அதே மாதிரி கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து எல்லாமே மெஷினரி ஆயிடுச்சு. இவர் ஒரு நாளைக்கு 1000 யூனிட்டுக்கு மேலே வெட்டி எடுத்துட்டு இருக்கார். வழக்கு நிலுவையில் இருக்கு. இருந்தாலும் கூட தொடர்ந்து நடத்திட்டு இருக்கார். விதிமீறல்கள் நிறையா இருக்கு. இது மக்கள்கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக வந்து சோலார் யூனிட்டை பொறுத்து இன்னைக்கு 6 மாதம்லாம் வந்து செத்து மடிகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. தொகுதிக்குள்ள 4 சோலார் யூனிட்டும் போட்டுவிட்டார். இப்படி தன்னை தான் அவர் இந்த தொகுதியில் வளர்த்துக்கிட்டார ஒழிய தொகுதி மக்களையோ இல்லை தொகுதிக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தொகுதி முன்னேற்றம் அடைவதற்கு அவர் உழைக்கும். தெளிவாக சார், நீங்க வெற்றி பெற்றதும் அங்க போய் உறுதிமொழி இருப்பீங்க இல்லையா? கே செல்லப்பாண்டியன் ஆசியன் நான் அப்படின்னு. இப்போ உங்களுடைய இந்த விராலிமலை தொகுதி மக்களுக்கு என்ன உறுதிமொழி நீங்க கொடுக்க போறீங்க? அந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? முதல்ல வந்து மேடம், கனவு திட்டம் வந்து ஏழை எளிய மாணவ செல்வங்கள் படிக்கக்கூடிய கல்லூரி அமைக்கப்படும். அதுக்கப்புறம் தொழில் பலங்கள் பெறுக மாணவ நம்ம இளைஞர்கள் தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய சிப்காட் உருவாக்கும். விராலிமலை வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. இப்போ சிப்காட் அமைச்சு ஒரு 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அறிவிச்சு. ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன பகுதி திருநல்லூர். அதில் வந்து ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்படும் இந்த உத்தரவாதத்தை கொடுத்துருந்தோம். நிச்சயம் அதை செய்து கொடுப்போம். முதல் பணியாக அடிப்படை வசதிகள், சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், மின்விளக்கு வசதிகள், இந்த மாதிரி என்னென்ன அடிப்படை வசதிகள் அதை 1 வருஷத்துக்குள்ள செஞ்சாதான், செஞ்சுட்டு தான் நன்றி சொல்ல போகணும். ஒரு லட்சியத்தோட இருக்கிறீங்க. ஒரு லட்சியத்தோட பெற்று ஒரு வருஷத்துக்குள்ள இதை உங்களுடைய உறுதி. நிச்சயமா மேடம். நான் பதிவு பண்ணிக்கலாமா? பதிவு பண்ணிக்கலாம் மேடம். சரி, 1 வருஷத்துல அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துரும். என்னோட வாக்குறுதி இல்லைங்க. ஏன்னா முதலமைச்சர் வந்து விராலிமலை தொகுதிக்கு நிறைய செய்யணுங்கிற எண்ணத்துல இருக்காங்க. முதலமைச்சரோட எண்ணம் இந்த தொகுதி நமக்கு வாக்களிக்கணும்னா கூட இந்த தடவை நிச்சயமா வெற்றி பெறுவோங்கிறது அவருக்கு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு. அப்படி விராலிமலை மக்கள் முதல் தடவையா இந்த உதயசூரியனை நிச்சயமா ஒதுக்க வைப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா முதலமைச்சரோட திட்டங்கள் எனக்கு தம்பை கொடுப்பேன்னு சொல்லியிருக்குது. இப்போ டோக்கன் கூப்பன், அந்த கூப்பன் வந்து மகளிர்கிட்ட ஏராளமான வரவேற்பு கிடைச்சிருக்கு மேடம். அதுக்கு மேலே 2000 ரூபா பணம், அது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 24,000. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா பெண்களே சொல்கிறாங்க 1,20,000 ரூபா எங்களுக்கு கிடைக்கும் 5 வருஷத்தில். நாங்கள் வந்து விஜயபாஸ்கர் கொடுக்குற 1000-2000 இது எங்களுக்கு பெருசு இல்லை. முதலமைச்சர் வந்து எங்களுக்கு கொடுக்குற உரிமை தொகை தான் எங்களுக்கு பெருசு. அதனால இந்த தடவை உங்களுக்கு தான் ஓட்டுன்னு மக்கள் நம்பிக்கையாக சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையை உறுதியாக நான் ஜெயிச்சோன்னா காப்பாற்றுவேன். சரி சார், இது உங்களுடைய உறுதிமொழி பத்திரமாவே நான் நிச்சயமா மேடம். வாழ்த்துக்கள் சார். நன்றி. இவ்வளவு பிரச்சாரம், அந்த கடும் பிரச்சாரத்துக்கு இடையிலையும் நீங்க இன்னைக்கு நேரம் ஒதுக்கி நேர்காணல் கத்துறீங்க. நன்றி. மீண்டும் நன்றி. காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.